வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட்டட் இந்தியன் யூடியூப் சேனல் அண்ட் ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி ஜென்ரல் நாலேஜில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு யூனிட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய த வெரி ஃபஸ்ட் டாபிக் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதை பற்றி கிளாஸ் தான் இது. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கான 10 யூனிட்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் இருக்கக்கூடிய 10 யூனிட்ஸ்க்கான தமிழ் மீடியம் இல்லை இங்கிலீஷ் மீடியம் இல்லை பைலிங்குவல் நோட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 8838-107-804 ஆர் 9600-111-339 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். லைக் ப்ரொசீஜர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் மூவிங் டு இந்த கிளாஸ், ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்கள். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியம். ஏன் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா லைக் இது வந்து பிரிக்கப்படாத ஒரு இந்தியா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதில் இந்த நதி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிந்து நதி இப்படி பாய்ந்து இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் ஃபுல்லாக இருந்தது தான் வந்து சிந்து இது வந்து இப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதுதான். அடுத்து கீ ஃபேக்ட்ஸ் அண்ட் டைம்லைன் பாருங்கள். முக்கிய தகவல்கள் மற்றும் காலவரிசை வந்து பீரியட் வந்து இவங்களுடைய காலவரிசை வந்து 5000 ஆண்டுகள், இன்று தொட்டு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக 3300 1300 BCE. ஓகேங்களா? லைக் கண்டெம்பரரி வித் ஈஜிப்ட் அண்ட் மெசபடோமியா. தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலம் 300 கிமு பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு வச்சுப்போம். லைக் 3300 முதல் 1300 எகிப்து மற்றும் மெசபடோமியா உடன் ஒரே காலத்தை சேர்ந்தது. எகிப்து அப்படின்ற கூடிய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ வந்து லைக் 4 சிவிலைசேஷன் இருக்குங்க இந்தியா உலகத்திலேயே. ஒன்று சீன நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், ஈரானில் இருக்கக்கூடிய ஈராக்கில் இருக்கக்கூடிய மெசபடோமியா, ஈராக்கு கூடிய பழைய பேர் தான் மெசபடோமியா அங்கே, மற்றும் எகிப்து ஆஃப்ரிக்காவில். இங்கே 4 சிவிலைசேஷன் இருக்கும். ஓகேங்களா? மனித நாகரிகங்கள் காணப்பட்டிருக்கும். இதுக்கு இன்னொரு பெயர் என்னென்னா அரப்பா நாகரிகம். ஏன் அப்படின்னா அரப்பா தான் எப்போதுமே வரலாற்று அறிஞர்கள் வந்து அவர்களுக்கு எந்த ஒரு நாகரிகத்துக்கு முதலாக ஒரு நகரத்தை கண்டுபிடிக்கிறார்களோ அதோடைய பேர் வச்சுருவாங்க. இப்போ கீழடி நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வைகை நதி நாகரிகம் அப்படின்னு இப்போ பேர் மாற்றம் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய ஊர்கள் இருக்குது. வைகை நதிக்கரை ஓரமே நிறைய இடங்களை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போது ஆனாலும் நம்ம கீழடி நாகரிகம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கீழடி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில், மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான். அதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் கீழடி நாகரிகம். அதுபோல தான் சிந்து சமவெளி நாகரிகத்தின் முதலாக கண்டுபிடித்த நகரம் ஹரப்பா. அதோடைய பெயர் ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு வச்சுறாங்க. 3 கட்டங்கள். இன்னொரு பெயர் கூட இருக்குங்க, பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் அப்படின்பாங்க, வெண்கல கால நாகரிகம் அப்படின்பாங்க. ஏன்னா ஒரு நாகரிகத்தில் எந்த பொருள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டதோ அதன் பெயரை அந்த நாகரிகத்துக்கு வைக்கிறது இயல்பு. அப்போது இது வந்து வெண்கலம் அங்கே அதிகமாக காணப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்க. வெண்கலம் அப்படின்னு பிரான்ஸ் அப்படின்பாங்க. ஸோ பிரான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பர் ப்ளஸ் டின், தாமிரம் மற்றும் காப்பர், ஓகேங்களா? தாமிரம் மற்றும் செம்பு. டின்னா தாமிரம், இது வந்து செம்பு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 3 கட்டங்கள். அது வந்து இந்த காலகட்டத்தை வந்து 3ஆக நம்ம பிரிக்கலாம். ஆரம்ப காலத்தில் ஏன்னா இப்போ வந்து ஒரு ஓட்டு வீடு இருந்துச்சு அப்படின்னா அவங்க இப்போ தான் மிடில் கிளாஸில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு மெத்தை வீடு இருக்குது அப்படின்னா ஓகே அவங்க அடுத்த நிலைக்கு வந்துட்டாங்க. ஒரு பெரிய பங்களா கட்டுறாங்க அப்படின்னா ஓகே அவங்க வந்து நல்ல ராஜபோக வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படியே அந்த பழஞ்ச பங்களா அப்படியே ஆட்கள் இல்லாமல் போச்சு அப்படின்னா சரிஞ்சிட்டு வராங்க அப்படின்றோம். அப்படி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அதுபோல தான் ஆரம்ப கால சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் வந்து 3300 கிமு டு 2600. முதிர்ச்சி வந்து 2600 1900. பிற்காலம் வந்து 1900 1300. பரப்பளவு இவங்க எவ்வளோ தூரம் பரப்பளவில் இருக்காங்க அப்படின்னா 1.25 மில்லியன் இயர்ஸ் லைக் சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா? இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.25 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். லேக் 1.25 லட்சம் சதுர கிலோமீட்டர். மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். ஓகேங்களா? லேக்குன்னு வரக்கூடாது, மில்லியன் வரணும். மை பேட். ஓகே, மில்லியன். ஓகேங்களா? அடுத்து ஸோ அது எங்கெல்லாம் பரவி இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான், நார்த் வெஸ்ட் இந்தியா, பார்ட்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான், வடமேற்கு இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த இடங்களில் ஃபுல்லாக பரவி இருக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்து மேஜர்
சைட்ஸ் கண்டுபிடிப்பு மற்றும் முக்கிய தலங்கள் என்னென்ன தலங்கள்லாம் அப்படின்னா முக்கியமான நகரங்கள் என்ன அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஏரியா. இதுலேருந்து கேள்விகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. 1921 ஹரப்பாவை தயாராம் ஷாயினி என்பவர் கண்டுபிடித்தார். ஓகேங்களா, தயாராம் ஷாயினி 1921 பிரிட்டிஷ் பீரியடில். 1922 வந்து மொஹஞ்சதாரோ அப்படின்ற ஒரு நகரை ஆர்டி பானர்ஜி என்பவர் கண்டுபிடித்தார். முக்கிய ஆளுமைகள் வந்து பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் அவர் வந்து கண்டுபிடிப்பை அறிவித்தார். சர் ஜான் மார்ஷல் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஏஎஸ்ஐ சேர்மனாக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்குவித்து அதை அறிவிக்கிறாங்க உலகத்துக்கு. அண்டு சர் மார்டிமர் வீலர் அவர் வந்து அகழாய்ச்சி செய்வார். அந்த ஊருக்கே போய் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மண்ணில் புதைஞ்சிருக்கும் அந்த நகரமே, புதையுண்ட நகரம் அப்படின்பாங்க. அங்கே வந்து மண்ணிலிருந்து தோன்றி அங்கே தூசி தட்டி இங்கே ஒரு நகரமே காணப்பட்டது அப்படின்னு கண்டுபிடிச்சவர். அதை வந்து அகழாய்ச்சி செய்தவர் சர் மார்டிமர் வீலர். ஓகேங்களா, தொடர்ந்து கண்டுபிடித்தவங்க. இவங்களாம் முக்கியமான ஆளுமைகள். கேள்வி கேட்பாங்க. முக்கிய தலங்கள் அந்த ஹரப்பா நாகரிகத்தில் கூடிய முக்கிய தலங்கள் என்னென்ன அப்படின்னா ஹரப்பா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு சைட், முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் வந்து ஹரப்பா நகரம். ஓகே, பாகிஸ்தானில் இருக்குது, முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது. இது முக்கியமான ஒரு கேள்விங்க. ஓகேங்களா, அடுத்து மொஹஞ்சதாரோ பாகிஸ்தான் இறந்தவர்களின் மேடு என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா சிந்தி மொழியில் வந்து மொஹஞ்சதாரோ அப்படின்னா இறந்தவர்களின் மேடு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஹரப்பாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்தவர்களின் மேடுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து பஞ்சாபியில் வரும், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் மொஹஞ்சதாரோன்றது எக்ஸாக்ட் மீனிங் வந்து லைக் இறந்தவர்களின் மேடு. ஓகே, ராகி கார்கி எங்கே இருக்குது அப்படின்னா ஹரியானாவில் இருக்குது. மிகப்பெரிய தலம். இவங்க இருக்கக்கூடிய அந்த தலங்களிலே மிகப்பெருசு ராகி கார்கி அப்படின்றது தான். லோத்தல் வந்து குஜராத்தில். ஓகேங்களா, இப்போது நம்ம ஒரு மேப் வரைஞ்சோம் அப்படின்னா இப்படி வச்சுருவோம். இது பிரிக்கப்படாத இந்தியாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1947 தான் இந்தியா பிரிக்கப்படும். அது வரைக்கும் ஹரப்பா இங்கே இருக்கும். லைக் இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சு லோத்தல் இங்கே இருக்கும், தோலவிரா, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. ஒரு ரொம்ப டெப்த்தாக உங்களுக்கு தேவைப்படாது, டிஎன்பிசியில் சைடில் அந்த லெவலுக்கு தேவைப்படாது, பட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, லோத்தல் கப்பல் இது வந்து ரொம்ப முக்கியமாக நிறைய எக்ஸாம்பிள் ஈஸியாக கேட்பாங்க. கப்பல் துறையுடன் கூடிய துறைமுக நகரம். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப்பல் செப்பிடும் ஒரு தலமாக அங்கே லோத்தலில் காணப்படுது, குஜராத்தில். அடுத்து தோலவிரா, குஜராத். இங்கே தோலவிரா, காளிபங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். காளி அப்படின்னா வந்து கருப்பு, அண்ட் பங்கன் அப்படின்னா கருப்பு வளையலில் இருக்கக்கூடிய இடங்கள். ஓகேவா, ராஜஸ்தானில். பனவாலி, ஹரியானா. ஓகேங்களா, அடுத்து ஸோ இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். தோலவிரா என்பது குஜராத், காளிபங்கன் என்பது ராஜஸ்தான், பனவாலி என்பது ஹரியானா. இதெல்லாம் முக்கியமான நகரங்கள். ஓகேங்களா, இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில். அடுத்து இவர்களுடைய நகர அமைப்பு அம்சங்கள் ரொம்ப முக்கியமானது. இவர்களை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா 21ஆம் நூற்றாண்டு 2025 கூட இவர்கள் கட்டிய அந்த நகரங்களை நம்மால் இன்னும் கட்ட முடியாதுன்ற அளவுக்கு அவர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்திருக்காங்க. ஓகே, நான் மிகைப்படுத்தி சொல்லலை, உண்மைங்க. அவங்களுடைய ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் அப்படின்றது புத்தகத்தில் இருக்கும். லைக் கட்ட அமைப்பு, சரியான தெரு அமைப்பு. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா தெருக்களும் வந்து ரைட் ஆங்கிள்ஸில் மீட் பண்ணும். நம்ம ஊர் மாதிரி இப்படி வளைஞ்சு அப்படிலாம் இருக்காதுங்க, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். மெயின் ரோடு இப்படி இருக்கும், சைடு ரோடு இப்படி இருக்கும், இங்கே வீடுகள் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான். அடுத்து வடிகால் அமைப்பு, மேம்பட்ட நிலத்தடி வளைய அமைப்பு. அவங்க வந்து அண்டர் கிரவுண்ட் சீவேஜாக வச்சுருப்பாங்க. அந்த சீவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆராய்ச்சியாளர் போய் லைனில் அந்த தண்ணி ஓடை இருக்கக்கூடிய அந்த சீவேஜில் போய் நிற்பார் வடிகாலில். அது வந்து ஒரு ஆள் ஹைட்டுக்கு மேலே இருக்கும். அந்த அளவுக்கு அண்டர் கிரவுண்டில் அவங்க ட்ரைனேஜ் வச்சுருந்துருக்காங்க அந்த காலத்தில். தரப்படுத்தப்பட்ட செங்கற்கல்கள் ரொம்ப முக்கியம். செங்கற்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 4:2:1 ஹைட்டு வந்து 1. இந்த மாதிரி 4:2:1 அளவில் செங்கற்கற்கள் இருந்தாங்க. இரு பகுதி நகரங்கள் ரொம்ப முக்கியம். நகரங்களை வந்து இரு பகுதியாக இருக்குது. ஒன்று வந்து கோட்டை, மேல் பகுதி சிட்டடல் அப்படின்பாங்க இங்கிலீஷில். ஸோ மேலே கோட்டையாக இருக்கும், கீழே வந்து நகரங்கள் இருக்கும். ஐ மீன் காமன் பீப்புள் வீடுலாம் இருக்கும். இந்த பாகுபலி படத்தில் பார்த்திங்க அப்படின்னா பாகுபலி கொல்லப்பட்டான் அப்படின்னு கட்டப்பா வந்து சொல்லுவார். பார்த்திங்கன்னா அந்த சீனில் வந்து ஒரு கீழே இருந்து ஒரு லாங் ஷாட் அடிச்சிருப்பாங்க. அப்போது கோட்டை வந்து மேலே இருக்கும், வீடுகள்லாம் இருக்கும். இவங்கெல்லாம் ஓடி வந்து காமிப்பாங்க ஒரு பாகுபலிக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு. அதுதான் அந்த மாதிரி ஒரு நிறைய ரெஃபரன்சஸ்லாம் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் எடுப்பாங்க படங்களுக்கு. அப்போ கோட்டை என்பது மேல் பகுதி சிட்டடல்,
லைக் கீழ் நகரம் லோவர் டவுன். அப்போது மேல் நகரத்தில் யார் இருந்தாங்க அப்படின்னா ஆட்சியாளர்கள் இருந்துக்கலாம், கீழ் நகரங்களில் மக்கள் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதன்மை முக்கிய தெருக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9லிருந்து 12 மீட்டர் அகலம் கொண்டு இருக்கு. அவ்வளோ பெரிய ரோடு, 12 மீட்டர்ஸ், 9 to 12 மீட்டர்ஸ். பெரிய குளியல் தொட்டி, ஒரு மிகப்பெரிய ஒரு தொட்டி, ஒரு குளியல் அறையே, லைக் ஸ்விம்மிங் பூல் இருந்திருக்கு. அதான் கிரேட் பாத் அப்படின்பாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோ, ரொம்ப முக்கியங்க. பெரிய குளியல் அறை எங்கே இருக்குது? மொகஞ்சதாரோ. அதோடைய சைஸ் வந்து 12 மீட்டர் இன்ட்டு 7 மீட்டர் இன்ட்டு 2. டெப்த்து வந்து 2.4 மீட்டர்ங்களா. அடுத்து இவங்களுடைய பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். விவசாயம், இவர்கள் என்ன சார்ந்திருக்காங்க அப்படின்னா விவசாயம் பெரும்பான்மை. முதல்ல பயிர்கள், இவங்க பயிரிட்ட முதன்மையான பயிர்கள் கோதுமை, திணை, பட்டாணி, எள், பேரிச்சம்பழம். முதலில் பயிரிட்டது பருத்தி, ரொம்ப முக்கியங்க. இவர்களுக்கே ஃபேமஸானது என்ன அப்படின்னா பருத்தி, பருத்தி ஆடைகள் ஃபேமஸ். அடுத்து விலங்குகள் மாடு, எருமை, ஆடு, செம்மறி ஆடு, கோழி, இது எல்லாத்தையும் அவங்க வளர்த்தாங்க. அடுத்து இவங்களுடைய வணிகம் எப்படி இருக்குது அப்படின்னா அவர்களுக்குள்ள முதல்ல வணிகம் பண்ணாங்க. உள்நாட்டு வணிகங்கள் இருந்திருக்கு. அரப்பா நகரங்களுக்கு இடையேயான வணிகம் இருக்குது. வெளிநாட்டு நகரங்களில் மெசபடோமியா, மத்திய ஆசியா மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளுடன் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடன் அவர்கள் வணிகம் செய்ததற்கான தொடர்புகளும் நமக்கு கிடைத்திருக்கு. எடை அமைப்பு, இவர்கள் எப்படி எடைகளை வைத்தார்கள் அப்படின்னா இப்போ நம்ம லைக் 90s கிட்ஸுக்கு தெரியும், லைக் அதுக்கு முன்னாடி 80s 70sக்குலாம் தெரியும். 4 அண்ணா அப்படின்னா 50 பைசா, 4 அண்ணா அப்படின்னா 25 பைசா, 8 அண்ணா அப்படின்னா 50 பைசா, 16 அண்ணா, அப்போ 2 50 பைசா சேர்ந்தது ₹1. அப்போ 16 அண்ணா சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹1. அந்த மாதிரி இவங்க இன்க்ரீசிங் ஆர்டரில் 1, 2, 4, 8, 16 இப்படி வச்சுதாங்க. 16ன்றது தான் யூனிட் 1. அப்போ ₹2 அப்படின்னா 32. அப்போ இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா. அப்போ அந்த இருமை அப்படின்றக்கூடிய அந்த பண்பை வச்சுருந்தாங்க. இப்போ இங்கேருந்து தான் நம்ம இதெல்லாம் கற்றுக்கிட்டோம். லைக் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுமதி பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி துணிகள், இவங்க பருத்தி துணிகளை ஏற்றுமதி பண்ணாங்க. மணிகள், தந்தம், இவங்களுடைய சிவப்பு மணி, யானையோடைய தந்தங்கள், இது எல்லாத்தையும் மற்ற நகரங்களுக்கு ஏற்றுமதி செய்தாங்க. இறக்குமதி அங்கேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்கம், வெள்ளி, செப்பு, விலை உயர்ந்த கற்கள், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் அவங்க இங்கே இம்போர்ட் பண்ணாங்க. அடுத்து இறக்குமதி செய்தாங்க. இவங்களுடைய தொழில்நுட்பம் மற்றும் கைவினைகள் பாருங்கள், நம்ம படிக்கிறது 5000 வருடங்கள் முன்பாக எப்படி இருந்திருக்காங்க. உலோகவியல், வெண்கலம் மற்றும் செப்பு கருவிகள், நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டோமே. இவங்க வெண்கலம் தெரிஞ்சிருக்கு. அப்போ வெண்கலம்னா செப்பு ப்ளஸ் தாமிரம், அது ரெண்டுத்தோடைய கலவை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போவே அவங்க கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து மட்பாண்டம், சக்கரத்தில் செய்யப்பட்டது மட்பண்டங்கள். ஓவியம் தீட்டப்பட்ட சக்கரத்தில் வந்து வடிவம் வைத்து மட்பண்டம் உள்ள வடிவத்தில் மட்பண்டங்களை செஞ்சுருக்காங்க, பானைகள் செஞ்சுருக்காங்க, அதில் ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க. முத்திரைகள், புரியாத எழுத்துக்களுடன் கூடிய சதுர ஸ்ட்ரீடைட் முத்திரைகள். ஸ்ட்ரீடைட்ன்றது ஒரு லைக் ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்குங்க, ஒரு கற்கள் மாதிரி இருக்கும், ஒரு லைக் டெரகோட்டா அப்படின்ற கூட ஒரு களிமண். ஸ்ட்ரீடைட்ன்றது ஒரு கல், அதில் வந்து அவங்க வந்து முத்திரைகள், நிறைய முத்திரைகள்லாம் வச்சுருந்துருக்காங்க, சீல்ஸ். கடல் மார்க்கம், கடல்சார் தொழில்நுட்பம், அவங்க வந்து கடலில் வந்து நம்ம லோத்தல் பார்த்தோமே, கப்பல் கட்டும் தளம் குஜராத்தில். அப்போது அவங்க கப்பல் கட்டுறாங்க அப்படின்னா கடலில் பயணம் பண்ணுறாங்க, அண்ட் ஆறுகளில் பயணம் பண்ணியிருக்காங்க. சிந்து சமவெளியில், சிந்து நதியில். அடுத்து தரப்படுத்துதல், ஒரே மாதிரியான எடைகள் மற்றும் அளவுகள், ரொம்ப முக்கியம். இந்த ஒட்டுமொத்த இந்த நாகரிகத்தில் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான எடைகள் கண்டுபிடிச்சிருக்கு. அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாண்டர்டை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அடுத்து ஆர்ட் அண்ட் ரிலிஜன், கலை மற்றும் மதம், இவங்களை குறிப்பிடத்தக்க கலைப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, பூசாரி, அரசன் சிலை, ஒரு மொகஞ்சதாரோவில் ஒரு சிலை கிடைக்கிது. அது வந்து எதால் ஆனது அப்படின்னா ஸ்ட்ரீடைட் சிலையால் ஆனது. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தாடி வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு அவர் வந்து கோம்புடு ஹேர், நல்ல வகுடு எடுத்து சீவி இருப்பார். அப்போ அவர் வந்து ஒன்று பூசாரியாக இருக்கலாம், இல்லை அரசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது எங்கே கண்டுபிடிக்கிறாங்க? மொகஞ்சதாரோங்க, ஓகேங்களா. இது கேட்பாங்க. அடுத்து நடனப்பெண், மொகஞ்சதாரோவில் வந்து நடனப்பெண், வெண்கல சிலை. நடனப்பெண் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஓகே லெஃப்ட் ஹேண்டு வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங், இப்படி நின்றுருப்பாங்க, ஓகேங்களா. அவங்க வந்து டான்ஸிங் ஸ்டைலில், போஸ்டிங் ஸ்டைலில் இருப்பாங்க. அப்போது நடனப்பெண் வந்து மொகஞ்சதாரோ, வெண்கல சிலை, பிரான்ஸ் ஸ்டாச்சு, ரொம்ப முக்கியங்க. இது இதுலேயும் வந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பசுபதி முத்திரை, ஆதி சிவன் உருவம், ஒரு கடவுள் போன்ற ஒரு தோற்றம் அவர்கள் முத்திரையில் காணப்பட்டிருக்கு, ஓகேவா. அது வந்து சிவனுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கலாம் அப்படின்பாங்க. அதுலேருந்து தான் சிவன் என்ற ஒரு கடவுளே வந்திருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, ஓகே, ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அடுத்து ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ், மத நடைமுறைகள். இவர்கள் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னா பெண் தெய்வ வழிபாடு, அங்கே வந்து மதர் காடஸ்
வழிபட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு பெண் தெய்வ சிலை கிடைச்சிருக்கு. அதனால் பெண் தெய்வ வழிபாடு இருந்திருக்கு. மரம் மற்றும் நீர் வழிபாடு இயற்கையை வழங்கியிருக்காங்க. நெருப்பு வேதிகைகள் அப்படின்னா அந்த நம்ம கிரகப்பிரவேசத்தெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, அந்த கல்யாணத்திலலாம் ஆல்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள், செங்கற்கள்லாம் வைத்து லைக் நெருப்பு எரி போடுவாங்கள்ல, அதுதான் அதுதான் ஆல்டர்ஸ். அது எங்கே காணப்பட்டது அப்படின்னா காலிபங்கன் மற்றும் லோத்தல். சடங்கு குளியல் புரியுதா, அங்கே வந்து ரிச்சுவல் கிரேட் பாத், அப்போது பெரிய தொட்டி எல்லாரும் குளிக்கிறதுக்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே சடங்குகளாக இருக்கலாம் என்ற யூகம் இருக்குது. ஓகேங்களா, அங்கே வந்து என்ன மதத்தை வழிபட்டாங்கன்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அங்கே பொது தெய்வ வழிபாடு என்பது கிடையாது சிந்து சமவெளி நாகரிகத்தில். ரொம்ப முக்கியமானது. மற்ற நாகரிகத்துக்கும் இவங்களுக்கும் தனிப்பட்ட கடவுள் இருக்கக்கூடிய முத்திரைகள்லாம் காணப்பட்டது. ஆனால் கோவில்ன்ற ஒரு பொது தெய்வ இடம் என்பது கிடையாது. அடுத்து எழுத்து மற்றும் மொழி. இவர்கள் பயன்படுத்திய எழுத்து மற்றும் மொழி பார்த்திங்க அப்படின்னா புரியாத மொழி, புரியாத எழுத்து 400லேருந்து 600 குறியீடுகள் இருக்குது. அதில் இன்னைக்கு வரைக்கும் அதை நம்ம டெசிபர் பண்ணல. அதாவது அவங்க எழுதியிருக்காங்க, நிறைய எவிடன்சஸ்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் அது நம்ம இன்னுமே அவர்கள் என்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம சொல்ல முடியல. ஓகேங்களா, அதுதான் அன்டிசிபர்ட். இதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 7 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. $10 மில்லியன். இதை வந்து யாரெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லைக் பரிசு தமிழ்நாடு கவர்மெண்ட். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் தமிழோடைய பிராமி எழுத்துக்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு மக்கள் தான் இங்கே வாழ்கிறாங்க அப்படின்றாங்க, அங்கே வந்திருக்காங்க. ஏன்னா அங்கேயும் காவேரின்ற ஊர் இருக்குது, இங்கேயும் காவேரி இருந்திருக்கு. அங்கே பொருணைன்ற ஊர் இருந்திருக்கு, இங்கேயும் பொருணை இருந்திருக்கு. செஞ்சின்ற ஊர் அங்கேயும் இருந்திருக்கு, ஆப்கானிஸ்தானில் இங்கேயும் இருக்குது. ஓகேங்களா, அண்ட் நிறைய ஊர்கள். ஓகேங்களா, ஸோ அப்போது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. திசை வந்து வலம் இருந்து இடமாக. இவர்களுடைய எழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பேஜ் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு, சாரி வலம் இருந்து இடமாக அப்படின்னா ஃப்ரம் ரைட்டு டு லெஃப்ட். ஓகேங்க, ரைட்டு டு லெஃப்ட். இந்த இங்கே இருக்கு பாருங்கள், ரொம்ப முக்கியம். உருது மொழி மாதிரி தமிழ் ஆங்கிலம்னா நம்ம இப்படி எழுதுவோம். ஓகேங்களா, ஆனால் இவங்க ஆப்போசிட் டைரக்ஷன் எழுதுகிறாங்க. அடுத்து சாத்தியமான மொழி ஆதி திராவிட மொழியாக இருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் அது லைக் இன்னும் சொல்லப்படலை. அடுத்து இப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் விழுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாக்ட் ரீசன் தெரியாது. பட் ஒரு யூகம், காலநிலை மாற்றம் மற்றும் ஆறுகள் வளர்ச்சி. மழை பெய்யாமல் போயிருந்துருக்கலாம், இல்லை வறட்சி ஏற்பட்டிருக்கலாம். அதனால் எல்லாரும் வெவ்வேறு கிராமங்களுக்கு வெவ்வேறு ஊர்களுக்கு அவங்க இடம் பெயர்ந்துருக்கலாம்ன்றாங்க. மீண்டும் மீண்டும் வரும் வெள்ளங்கள், அடிக்கடி வெள்ளம் வந்திருக்கலாம், இல்லை பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கலாம், உள்நாட்டு மோதல்கள், அவர்களுடைய சண்டை போட்டு மக்கள் எல்லாரும் அழிஞ்சு போயிருக்கலாம், தொற்று நோய்கள் ஏற்பட்டு எல்லோரும் இறடிகேட் ஆகிருக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு காலராவோ ஒரு டெங்குவோ ஒரு கொரோனாவோ அந்த மாதிரி லைக் அவுட் பிரேக் ஆகி அவங்க இறந்துருக்கலாம். ஆரிய படையெடுப்பு, வெளியூரில் இருந்து லைக் மத்திய ஆசியாவிலிருந்து ஆரியர்கள் வந்து இவர்களை படையெடுப்பு செய்து அந்த இடங்களை ஆக்கிரமித்திருக்கலாம் அப்படின்றாங்க. தனித்துவ அம்சங்கள், இவர்களுக்கென்ற சிறப்பான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கோயில்கள் அல்லது அரண்மனைகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இங்கே வந்து கோயில்களும் இல்லை, அரண்மனைகளும் காணப்படலை, சிட்டடல் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து போர்க்களத்திற்கான சான்றுகள் இல்லை. இங்கே போர்க்களத்திற்கான சான்றுகள், ஏன்னா கத்தி அந்த மாதிரி ஆயுதங்களே இங்கே கிடையாது. அமைதியான நன்கு திட்டமிடப்பட்ட நாகரிகமாக தெரிகிறது. ரொம்ப அமைதியான, ஏன்னா பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், ரைட் ஆங்கிள்ஸ். எல்லா கிராமங்களும் எல்லா வீடுகளிலும் அங்கே வந்து கிணறுகள் இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்து மேம்பட்ட துப்புரவு அமைப்புகள், டாய்லெட்ஸ் எல்லாமே. சமத்துவ சமுதாய அறிகுறிகள், எல்லோரும் இணங்கமாக இருந்ததற்கான அறிகுறிகள் அங்கே காணப்பட்டிருக்கு. அடுத்து சில முக்கியமான தகவல்கள், தேர்வுக்கு முக்கிய உயர்ந்த நிலைகள் அப்படின்னா மிகப்பெரிய தளம் ராகிகார்கி. அந்த இருக்கக்கூடிய ஊர்லேயே பெரிய ஊர் ராகிகார்கி தான். அடுத்து தெற்கே மிக நீண்ட இடம், ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் தைமாபாத் அப்படின்றக்கூடிய இடம் தான் இருக்கிற இந்த கடைசி எல்லை. கிழக்கே மிக நீண்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசத்தில். புகழ்பெற்ற குளம் பெரிய குளம் மொஹஞ்சதாரோ. முதலில் பருத்தி பயிரிட்டது உலகிலேயே இந்த நாகரிகத்தில் தான் முதலாக பருத்தி பயிரிடப்பட்டது என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ கேள்விக்கு போயிடலாம். ஓகேங்களா, ஸோ ஹரப்பா முதலில் எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா 1921ங்க. தயாராம் ஷாஹி அப்படின்றவர் கண்டுபிடித்தார். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி ஹரப்பன் பிரிக்ஸ்? 4:2:1. ஆப்ஷன் டி. வாட் இஸ் தி விச் இஸ் தி லார்ஜஸ்ட் ஹரப்பன் சைட் அப்படின்னு கேட்குறாங்க. மிகப்பெரியது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ராகி கார்கி. அடுத்து வாட் வாஸ் தி இண்டஸ் வேலி ஃபேமஸ் ஃபார் கல்டிவேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா காட்டன். ஆப்ஷன் சி.
இன் விச் டைரக்ஷன் வாஸ் தி அரப்பன் ஸ்கிரிப்ட் ரிட்டன் அப்படின்னா எப்படி எழுதியிருப்பாங்க? ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஓகே, ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், ஆப்ஷன் டி. விச் சைட் இஸ் நோன் ஃபார் as தி மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னா இறந்தவர்களின் மேடு என்று அழைக்கப்படுவது மொஹஞ்சதாரோ, சிந்தி மொழியில். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ. வாட் வாஸ் தி மெச்சூர் பீரியட் ஆஃப் தி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்? மெச்சூர் பீரியட் அப்படின்னா 2600 1900 வரைக்கும், ஆப்ஷன் பி. ஓகேங்களா, லேட் பீரியட் வந்து 1300 வரும். ஓகேங்களா, அடுத்து விச் சைட் ஆட் அ ஃபேமஸ் டாக்யார்ட் அப்படின்றாங்க. கப்பல் துறை இருந்தது அப்படின்னா, கப்பல் கட்டும் தளமாக இருந்தது அப்படின்னா லோத்தல், குஜராத். ஓகேங்களா, அடுத்து வாட் வெயிட் சிஸ்டம் டிட் அரப்பன்ஸ் யூஸ்? அரப்பன்கள் என்ன இருந்தாங்க? 1 2 4 8 அப்படின்னு. அப்போ இருமை, பைனரி. அடுத்து ஹூ டிஸ்கவர்ட் மொஹஞ்சதாரோ? மொஹஞ்சதாரோவை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஆர்டி பானர்ஜி, ஆப்ஷன் B. So that's it for today's class. Thank you people. Thank you so much for watching.